வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இம்மாதத்தினுடைய இறுதி நாள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூறுகிற நாள். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நாள். அதோடு இணைந்து இன்று நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அருட்பணியாளரான லயோலா நகர் புனித இன்னாசியார் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. சேசு சபை குருக்களினுடைய பாதுகாவலராகவும் மிகச்சிறந்த தூய வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணம் செய்தவராகவும் இருக்கிற இந்த அருட்பணியாளருடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூறுகிற நாம் இந்த புனிதரிடமிருந்து சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வோம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்வோம். அதன் வழியாய் கடவுளுடைய அன்பிற்குரிய சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் திகழ்வோமாக. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரிற்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாயின் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திரும்பி தர முடியும்? பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். Alleluia, 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 Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. புனித லயோலா இன்னாசியா தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து இறுதி வரை கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வை உயர்த்தியவர். தவறான பாதையில் சென்ற பெண்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வந்தவர். நோயுற்றோரை குணமாக்கி கிறிஸ்துவின் குணப்படுத்துதலை உணரச் செய்தவர். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, சேசு சபை என்கிற கத்தோலிக்க திரு அவையின் ஒரு மிக பெரும் அங்கமாய் விளங்குகின்ற இந்த சபையை நிறுவியவர் இவர்தான். இந்த சபை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்களுடைய வாழ்வில் மாற்றங்களை, தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சமூகத்தில் பல்வேறு நற்பணிகளை துறவிமார்கள் செய்வதின் வழியாக சமூக மேம்பாட்டிற்கு, வளர்ச்சிக்கு அது பெரும் உறுதுணையாக இருக்கிறது. இந்த நாளில் சேசு சபைக்காக, சேசு சபையில் இருக்கின்ற அனைத்து துறவிமார்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். மாதத்தினுடைய இறுதி நாள், இந்த கடைசி நாளில் இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தி வந்திருக்கிறார், எந்த சூழ்நிலையிலெல்லாம் நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற வேளையில் ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர்வாதம் நம்மோடு என்றும் தங்கியிருக்க, நம் குடும்பத்தின் மீது எப்பொழுதும் அருள் ஒளி வீச ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய அருள் ஆசிர்வாதத்தோடு அவரின் சாட்சியாய் வாழ இந்த நாளின் புனிதரின் பரிந்து பேசுதலோடு இறை ஆசிருக்காக மன்றாடுவோம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சேசு சபை குருக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சீரும் சிறப்புமாக மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இறையாட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புகின்ற மிகச்சிறந்த உன்னத கருவிகளாக இருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த சபையின் நிறுவனருடைய விழாவினை கொண்டாடி மகிழ்கிற வேளையில் அனைத்து குருமார்களையும் வாழ்த்துகிறோம். சேசு சபை துறவிமார்களுக்காக இந்த திருப்பலியின் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கின்றோம். 1491 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர்தான் புனித லயோலா இன்னாசியார். 13 பிள்ளைகள். 13 பிள்ளைகளில் கடைசி குழந்தையாக பிறந்தவர்தான் புனித லயோலா இன்னாசியார். என் அன்பிற்குரியவர்களே, இவருடைய உள்ளத்தில் ஒரு வேட்கை இருந்து கொண்டே இருந்ததாம். என்ன வேட்கை? இந்த உலகத்தில் எதையாவது நாம் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கை, பெரும் புகழோடு வாழ வேண்டும் என்கிற வேட்கை. இது இரண்டும் அவருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. 17 வயதில் ஸ்பெயின் நாட்டினுடைய போர் வீரனாக இந்த இராணுவ தளத்தில் அவர் பணியாற்றுகிறார். பல முத்திரையை அதில் பதிக்கிறார். மிகச்சிறந்த போர் வீரராக அவர் செயல்படுகிறார். 1521 ஆண்டில் பாம்பலூனா என்கிற கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்ற நினைக்கிற போது மிக பெரும் போர் அங்கு நிகழ்கிறது. அந்த போரில் லயோலா இன்னாசியாருடைய கால் ஊனமடைகிறது. ஒரு பலத்த காயம் அவருடைய காலில் ஏற்படுகிறது. அதனால் அவர் ஊனமாகிறார். இராணுவ வீரர்கள் காயப்பட்ட போது அவர்களை மருத்துவ முகாமில் வைப்பது வழக்கம். அப்படியாக இவரும் கூட மருத்துவ முகாமில் வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை இவருக்கு அளிக்கப்படுகிறது. உடல் நலம் தேறுகிற போது வாசிப்பதற்காக சில புத்தகங்கள் அவருடைய கைகளில் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்று விவிலியம், புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதுவும் குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையும் புனித சுவாமிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றையும் படித்து தெரிகிறார். அப்பொழுதுதான் இவருடைய மனதிற்குள் ஒரு ஆழமான தாக்கம் ஏற்படுகிறது. அந்த தாக்கம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன? அவருடைய வாழ்க்கையை இந்த இறை வார்த்தை புரட்டி போடுகிறது. தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவுக்காக இனிமேல் போர் வீரனாக செயல்பட வேண்டும் என்று நினைத்து ஒரு துறவியாகிறார். கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை விசுவாசமும் கொள்ளுகிறார். அதிலும் குறிப்பாக அன்னை மரியாளின் வழியாக இயேசுவுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். 1522 ஆண்டு அன்னை மரியாளின் வழியாக இயேசுவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார் புனித லயோலா இன்னாசியார். அதன் வழியாகத்தான் பாமர மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, வழி தவறி நடக்கின்ற பெண்களை நல்வழிப்படுத்தி அவர்களை சீர்படுத்துவது, நோயுற்றோரை குணமாக்கி ஆண்டவருடைய அற்புதத்தை உணரச் செய்வது போன்ற பல சீரிய பணிகளை, நற்பணிகளை தன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது, 7 மணி நேரம் கடவுளோடு இணைந்து அவர் ஜெபத்தில் ஈடுபட்டாராம். ஜெபத்தில் முழுமையாக கடவுளோடு இணைந்திருக்கிற ஒரு நிலையை தன் வாழ்வில் அவர் அனுபவித்தவராக இருக்கிறார். 1534 ஆண்டு சேசு சபையை அவர் துவங்குகிறார். அதன் வழியாக
இன்றைக்கு உலகமெல்லாம் இந்த சேசு சபை பரவி பல அரிய பணிகளை, சீரிய பணிகளை இந்த சமூகத்தில் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். கல்வி பணி உதாரணம்தான். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த மிக பரிச்சயமான லயோலா கல்லூரி. எவ்வளவோ மாணவர்கள் படிக்கிறார்கள். ஒரு முதன்மை கல்லூரியாக தலைசிறந்த கல்வியை இன்றைய சமூக மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தருகிற அற்புதமான ஒரு கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த சேசு சபை நிறுவனம். அதற்கு உதாரணம் லயோலா கல்லூரி. என் அன்பிற்குரியவர்களே, ஆம், கல்வி பணி, சமூக பணி, இளையோர் மேம்பாட்டு பணி என பல தலங்களில் சேசு சபை குருமார்கள், துறவிமார்கள் அற்புதமான பணிகளை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாருக்கும் நன்றாக நினைவிருக்கும், தொடக்க காலத்தில் சேசு சபை குருக்கள் தான் இந்தியாவிற்கு வருகை தந்து பல நற்பணிகளை அவர்கள் செயலாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் நன்றாக அறிந்திருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் ஒரு சேசு சபையினுடைய குருவானவர். ராபர்ட் டி நொபிலி வீரமா முனிவர் ஒரு சேசு சபை குருவானவர். இவர்கள் ஒரு மிக பெரும் தாக்கத்தை இந்த தமிழ் மண்ணுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய எழுத்துப்பணி, அவருடைய சமயப்பணி, அவருடைய மக்கள் பணி, சமூக பணி பல மாற்றங்களை, தாக்கங்களை நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியது என்பதை நாம் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. இவற்றை நாம் நம்முடைய வாழ்வில் உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். ஒருவேளை அவர்கள் உமக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி என்னிடம் வரலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறுக்கமாக இருக்கின்ற வாழ்க்கை, விட்டு கொடுக்காத மனநிலை, திமிர்வாதத்தனம், ஆணவத்தோடு அகங்காரத்தோடு ஈகோவோடு போராடுகிற மனநிலை, கொஞ்சம் கூட மனமிறங்கி செல்லுகிற மனநிலையோ மனப்பக்குவமோ இல்லாத ஒரு நிலை, செய்த தவற்றை மீண்டும் மீண்டும் செய்கிற ஒரு போக்கு. யார் என்னை கேள்வி கேட்டுவிட முடியும்? நான் யாருக்கும் பயந்தவன் இல்லை. நான் யாருடைய சொல் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. நான் சொல்வதுதான் சரி, நான் வைக்கிறதான் சட்டம் என்கிற போக்கு, மனநிலை பெருகிக் கொண்டிருக்கிற காலகட்டம் இது. அதனால மிகுந்த கவனத்தோடு, எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. யாருக்கிட்ட வேண்டுமானாலும் கோச்சிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் முறைச்சிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பிரச்சனைக்குள்ள நாம் போய் மாட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கோபித்து கொண்டு, ஆண்டவரிடத்தில் தர்க்கம் செய்து கொண்டு, வாதம் செய்து கொண்டு, ஆண்டவரை வெறுத்துவிட்டு, ஆண்டவரை ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரை புறக்கணித்து விட்டு நம்மால் ஒன்றுமே செய்துவிட முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற இறைவாக்கினர் எரேமியாவுக்கு நடக்கிற கதி எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த ஊரில் நற்செய்தி அறிவிக்கிற போது அவருக்கே வருகின்ற இக்கட்டான நிலையும் இடர்பாடுகளையும் விளக்குகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி. ஆண்டவருக்கோ இறைவாக்கினர் எரேமியாவுக்கோ நடந்தது இன்றைக்கு நமக்கும் நடக்கலாம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில், நாம் பணி செய்கிற இடங்களில் நமக்கும் கூட ஏற்படலாம். என்ன ஏற்படலாம்? நம்மை புறக்கணிப்பது, நம்மை நிராகரிப்பது, நம்மை வெறுத்தொதுக்குவது, நம்மை அவமானப்படுத்துவது, நம்மை இழிவுபடுத்துவது, நம்மை தரைக்குறைவாக நினைக்கின்ற மனநிலை. கடவுள் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடாமலும் என் சட்டத்தின்படி நடவாமலும் என் ஊழியரான இறைவாக்கினர்களுக்கிடையே சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால் உங்களை சாபக்குறியாக மாற்றுவேன்.
ரொம்ப கடுமையான வார்த்தை அது. உங்களை சாபக்குறியாக மாற்றுவேன். கடவுள் நிச்சயமாக நம்மை சபிப்பவர் அல்ல, நம்மை தண்டிப்பவர் அல்ல, நம்மை துன்புறுத்துபவர் அல்ல, நம்மை மனநோகம் செய்பவர் அல்ல. ஆனாலும் நாமே நம்முடைய தீமையினால், நம்முடைய பாவத்தினால், தீய பழக்க வழக்கங்களினால், தீய செயல்களினால் சாத்தானுடைய கரங்களில் சிக்கிக்கொண்டு தவிக்கிற தவிப்பு தான் இந்த சாபக்குறி. இந்த இறைவாக்கினருடைய சொல் பேச்சு அவங்க கேட்காம, மனம் மாறாம, மனம் திருந்தாம, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, கட்டளைகளை புறக்கணித்து என்ன சொல்றாங்க பத்தியா? இறைவாக்கினர் எரேமியாவே, நீ எங்களை பழித்துரைக்கிறாய், அதனால நீ கண்டிப்பாக சாக வேண்டும், கண்டிப்பாக சாக வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். ஆண்டவருடைய இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்துகிறார்கள், அவரை நெருக்கடிக்குள்ளாக்குகிறார்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் ரொம்ப சின்ன வசனம் தான், குறுகிய வசனங்கள் தான். ஆனால் அதில் எவ்வளவு கேள்விகள் இருக்குது பாருங்களேன், எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க பாருங்க. எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? 1. எப்படி இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார்? 2. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? 3. இவருடைய தாய் மரியாதானே? 4. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? 5. இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? 6. பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? 7. கேள்வி மேல கேள்வி, சந்தேகம், புறக்கணிப்பது, நிராகரிப்பது, ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவது. எப்படி இவருக்கு இவ்வளவு ஞானம் வந்துச்சு? நம்மளை கூட இப்படிதாங்க, நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவுகள், நண்பர்கள், நம்ம பணி செய்கிற இடங்களில் நம்மளை வெறுப்பாங்க, நம்முடைய திறமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்முடைய சொற்களில் கவனம் காட்ட மாட்டாங்க, நம்மளை மட்டம் தட்டுவாங்க. இவனுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ பேசாம இரு, அமைதியா இரு, உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்மளை புறக்கணிப்பாங்க, நிராகரிப்பாங்க. இயேசு ஆண்டவரையே நிராகரித்தவர்கள் நம்மை நிராகரிக்க மாட்டாங்களா? இயேசுவையே புறக்கணித்தவர்கள் நம்மை புறக்கணிக்க மாட்டாங்களா? இயேசுவையே துன்புறுத்தி இழிவுபடுத்தியவர்கள் இன்றைக்கு நம்மையும் இழிவுபடுத்தி துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரி சில மாதங்களுக்கு முன்பாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஃபாதர், திருமணமாகி 10 வருடம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணன் என் கூட பேசுகிறதே இல்லை ஃபாதர். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதுக்குள் ஒரு வேதனை, ஒரு துன்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் அப்பா எப்போ என் கூட பேசுவார், எங்கள் அம்மா எப்போ என் கூட பேசுவாங்க, எங்கள் அண்ணனோட எனக்கு நல்ல உறவு இருக்காதா, ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர், காதல் திருமணம். அந்த காதல் திருமணத்தை என் குடும்பம் ஏற்றுக்கல, எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கல. எங்கள் அண்ணன் என் மேலே அதிகமான கோபம். அந்த கோபம் இன்னும் கூட தீரலை ஃபாதர். எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துடுச்சு, இன்னும் கூட எங்கள் அப்பா அம்மா என் மேலே இறக்கப்பட்டு வந்து பேசுறது கிடையாது. எங்கள் அண்ணன் இன்னும் கூட என்னை மன்னிக்கல ஃபாதர். மன வருத்தத்தோடு இருக்கிறேன், மனபாரத்தோடு இருக்கிறேன். நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. என்னை பார்த்தா கூட அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறாங்க. என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஃபாதர். எப்போ தான் அவங்க இறக்கப்படுவாங்கன்னு தெரியல ஃபாதர். மிகுந்த வருத்தத்தோடு துயரத்தோடு அந்த சகோதரி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். என்பதற்குரியவர்களே, தன்னுடைய சொந்த தாய் தந்தையினாலேயே, உடன் பிறந்தவர்களாயே நிராகரிக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற மனநிலை. காதல் திருமணம் செய்துவிட்டால் மகனையோ மகளையோ ஒதுக்கி வைக்கின்ற, புறக்கணிக்கின்ற மனநிலை, ஏற்றுக்கொள்ளாத மனநிலை உண்டு. நல்ல திறமையோடு செயல்பட்டால் கம்பெனியில் நம்ம மேலே பொறாமை வரும், நம்மளை நிராகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குடும்பத்தில் சொத்து தகராறு, இதனால் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே பிரச்சனை,
போட்டி, பொறாமை, பாகுபாடுகள். கொஞ்சம் வசதி வாய்ப்பு நல்லா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு வேலை, நல்ல சம்பாதனை அப்படின்னா சில பேருக்கு பொறுக்காதுங்க. சில பேர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வைத்தெரிச்சல் அவங்களுக்கு, பொறாமை, நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, நம்மளை நிராகரிப்பாங்க, ஒதுக்குவாங்க. இதையெல்லாம் நாம் கண்கூடாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாதியின் பெயரினால், மொழியின் பெயரினால், மதத்தின் பெயரினால், ஊரின் பெயரினால் ஒதுக்கி வைக்கின்ற, புறக்கணிக்கின்ற மனநிலை நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலேயே, நம் மத்தியிலேயே, நம் குடும்பத்திலேயே, ஏன் நம்மிடையிலேயே இருக்கிறது. அன்று இயேசுவை நிராகரித்தவர்கள், எரேமியா இறைவாக்கினரை முதல் வாசகத்தில் வெறுத்தொதுக்கியவர்கள், இன்றைக்கு நம்மையும் கூட வெறுத்தொதுக்குகிறார்கள், நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். ஒதுக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்ற போதுதான் அந்த வலியும் வேதனையும் துன்பமும் நமக்கு புரியும். இயேசு ஆண்டவர் பாருங்க, தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். நம்பிக்கை இல்லாததால் பல வல்ல செயல்களை அவர் அங்கு செய்யவில்லை. நம்பிக்கை இல்லாததுனால, நம்மை ஏற்றுக்கொள்ளாததுனால, நம்மளை நிராகரிப்பதனால, புறக்கணிப்பதனால நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அன்பு இல்லை என் அன்பிற்குரியவர்களே. அதனால் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து தவிக்கிற குடும்பமாய் நம் குடும்பம் இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம், மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய குற்றங்களினால், பாவங்களினால் ஆண்டவரை விட்டு வெளியேறினாலும், சில நேரங்களில் ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் அவருடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, இது சரியான தருணம், இது சரியான நேரம். மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவோம். அதுபோலவே நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு இல்லை என்றால், பாகுபாடுகள், பிரிவினைகள் இருக்கிறது என்றால், ஒருவர் மற்றவரை மன்னிக்க மறுக்கிறோம் என்றால், இரக்க உள்ளத்தோடு உதவி செய்கிற மனதோடு நாம் இல்லை என்றால், கொஞ்சமாவது கொஞ்சம் நம்முடைய மனசில் அது உறுத்தட்டும். மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, நேசிக்க, இரக்கம் கொள்ள, மன்னிக்க முன் வருவோம். அதன் வழியாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆசீர்வாதத்தோடு கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகை நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகை நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில்
நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று கூடியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பார்ந்த தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனிதர் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது.
என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகி இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யார் நம்மை கைவிட்டாலும் நம் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.